சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். கடந்த வாரம் நடந்த கொலை முயற்சி சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையா பொதுமக்கள்கிட்ட பேசின ட்ரம்ப் இறைவனுடைய ஆசீர்வாதம் தனக்கு இருக்கிறதாலையும் அதன் காரணமாகவே துப்பாக்கிச்சூடு நடந்த போதிலும் தன்னால் உயிர் தப்ப முடிஞ்சிருக்கு அப்படின்னுமே அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் துப்பாக்கிச் சூட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையுமே அவரே விவரிச்சிருக்காரு. அமெரிக்காவில் இந்த வருஷத்தோட இறுதியில் அதிபர் தேர்தல் நடக்குது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் போட்டிடுறாரு. தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கிறதால பிரச்சாரம் இப்போ அவங்க வெகு தீவிரமாக சூடு பிடிச்சிருக்கு. இதற்கிடையில தான் கடந்த வாரம் ட்ரம்ப் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இருந்தாலும் ஒரு நல்வாய்ப்பாக அந்த துப்பாக்கி குண்டு அவருடைய காதை மட்டும் உரசிட்டு போனதால அவருக்கு எந்த விதமான உயிர் பிரச்சனைகளும் ஏற்படல. இதற்கிடையில தான் இந்த குடியரசுக் கட்சியுடைய தேசிய மாநாட்டில் பேசின முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் தன் மீது நடந்த ஒரு கொலை தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத குறித்து அவர் பேசியிருக்காரு. கடவுள் தன்னுடைய பக்கம் இருக்கிறதா தெரிவித்த அவர் தாக்குதலின் போது பாதுகாப்பாக இருந்ததாக உணர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாநாட்டில் தான் குடியரசுக் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டார். அதை முறைப்படி ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் தன்னுடைய பேர்நிலை எப்படி தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத அவர் விவரித்து பேசியிருக்காரு. குடியரசுக் கட்சி தேசிய மாநாட்டில் பேசிய ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் முன்னாடி நின்றுக்க முடியாது, ஆனால் நிற்கிறேன்னா இறைவனுடைய அருளால் மட்டும்தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், இந்த அரங்கத்துக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் பலருமே இந்த சம்பவத்தை ஒரு தெய்வீகத்தினுடைய தலையீடு அப்படின்னே தொடர்ந்து குறிப்பிட்டு வராங்க. மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் சரியாக துப்பாக்கி குண்டு தன்னை நோக்கி வரும்போது தலையை திருப்பியிருக்காரு. இதன் காரணமாகவே துப்பாக்கி குண்டு கரெக்டாக மில்லி செகண்டில் அவருடைய காதை உரசிட்டு போயிருக்கு. இல்லைனா நேராக அவருடைய தலையில் தான் அந்த குண்டு பாஞ்சிருக்கும். தொடர்ந்து இந்த மாநாட்டில் பேசிய ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றம் குறித்த ஒரு டேட்டாவை படித்து காட்டுறதுக்காக நான் முன்னோக்கி சாஞ்சிருக்கேன், அதன் காரணமாக தான் புல்லட் என் மேலே படாமல் உரசிட்டு போயிருக்கு. சரியான நேரத்தில் நான் தலையை திருப்பலை அப்படின்னு தலையை திருப்பினது என்னுடைய அதிர்ஷ்டம். ஒருவேளை அந்த நொடி நான் தலையை அசைக்காமல் இருந்திருந்தா அந்த துப்பாக்கி குண்டு தன்னை தாக்கியிருக்கும். இப்போது என்னால் உங்கள் முன்னால் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. முதல்ல தனக்கு ஏதோ பெரிய சத்தம் கேட்டது, அதன் பிறகு தன்னுடைய வலது காது பக்கம் ஏதோ ஒன்று தன்னை தாக்குது அப்படின்னு உணர்ந்தது போல இருந்ததா அவர் சொல்லிக்கிட்டிருக்காரு. அது துப்பாக்கி குண்டா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு தனக்குத்தானே அவர் சொல்லிக்கிட்டாராம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தன்னோட வலது கையை வச்சு அங்கே தொட்டு பார்த்தப்போ கை முழுக்க ரத்த கரை இருந்தது, ரத்தம் கொட்டிகிட்டு இருந்தப்பையும் அப்போது நான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன். ஏன் அப்படின்னா கடவுள் என் பக்கம் இருந்தார் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தினவர் தாமஸ் மேத்யூ க்ரூஸ் அப்படிங்கிற 20 வயது இளைஞர் தான் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அவரை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திலே சுட்டு கொண்டாங்க. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அது பற்றின தகவல் இன்னும் வெளியே வரவில்லை. அது குறித்து விசாரணைகள் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.